ஸோ நம்ம முதல் பகுதியில் வந்து குழந்தைத்தன்மை, அந்த இன்னசென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஐயாவினுடைய அந்த ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, அதில் வந்து இந்த இன்னசென்ஸை வந்து எதுக்கு எடுக்குது? ஏன்னா நம்ம பிறக்கும்போது அது இன்னசென்ட்டாக தான் இருக்கும். குழந்தையா இருக்கும்போது இன்னசென்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அறிவு வளர வளர, அறிவு மட்டும் வளரல. நமக்கு கபடமும் சேர்ந்து வளருது. ஸோ அந்த கள்ளம், கபடம் இல்லாதது தான் வந்து அந்த குழந்தைத்தன்மை அப்படின்னு சொல்லுறது. ஆனா, நம்ம அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம புற உலகத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்படியே நம்ம நெனச்சதெல்லாம் செஞ்சுட்ருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூரா தான் இருக்க முடியும். ஸோ, அப்போ புறத்துல வந்து நம்ம வந்து அறிவ கொண்டு செயலாற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா, இந்த இடத்துல ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த குழந்தைத்தன்மைய பாதிக்குது. அப்போ யாருக்கு பிடிவாதம்? அப்படின்னா, நம்ம இந்த அறிவு வந்து அதாவது அறிவுன்னா எங்கேயோ பக்கத்து வீட்டுக்காரன பத்தி பேசுற மாரி இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதுல்ல, அறிதல் தான் அறிவு. அப்போ ஒண்ணொன்னா டேட்டா கலெக்ட் பண்றோம். ஸோ இப்ப இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில இந்த இந்த ராகு காலத்துல பண்ணா தப்பாயிடும் அப்படின்னு ஏதோ சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு அறிவா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்மளோட மெமரியில அப்படின்னா, நாளைக்கு எந்த ஒரு செயல் முக்கியமான செயல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது வந்துச்சு அப்படின்னாலும், அந்த டயத்துல போயி, "ஐயய்யோ! அது செய்யக்கூடாது" அல்லது "செய்ய வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபில்டர் வந்து அங்க அப்ளை ஆகும். இந்த ஃபில்டர் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம அறிவு சேக்குது. நெறைய தகவல் சேக்குது. அப்படி சேர்த்த விஷயத்த வந்து நம்ம வந்து மெமரியில ஸ்டோர் பண்றோம். நினைவா ஸ்டோர் பண்றோம். ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இத அப்ளை பண்ணும்போது, ஓகே அப்ப வந்து நம்ம பண்ண வேண்டாம். இப்ப நம்ம அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து பார்த்து செஞ்சு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து ஊத்திட்டு இருந்திருக்கலாம் நம்ம அத மீறி செய்யும்போது. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறத விஷயங்கள் எல்லாமே இதுதான் உண்மை, அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு நம்ம ஒரு முடிவோட ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கும் பொழுது, அதுதான் முன்முடிவுகள் அல்லது பிடிவாதம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வெளியில செய்யறதுக்கு இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறது, செய்யறதுங்கிறது வேற. அத அடுத்த ரெக்கார்டிங்ல பார்ப்போம். பட் அகத்த பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிடுது அப்டின்னா, நம்ம வந்து நம்ம நம்ம ஒருத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு ஒரு பொறாமையா ஒரு எண்ணம் வருது அப்டின்னாலே, நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்திருக்க கூடாது. எனக்கு இந்த மாதிரி வந்து அ ஒரு விஷயத்த பார்த்தோன்னா ஆசை வருது அப்டின்னா, அந்த ஆசை வரக்கூடாது. அப்டிங்கிற மாதிரி, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்டின்னா, இதுவும் நம்ம டேட்டா மெமரிலேருந்து தான் வருது. ஏன் வருது அப்டின்னா, நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும், சொல்றத செய்யணும், நீ வந்து சொன்ன பேச்சு கேட்கணும், இது இப்டி பண்ணணும், அவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது, இப்டி தப்பு பண்ணக்கூடாது அப்டிங்கிற மாரி, நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் குடுக்கும் பொழுது, அப்டிதான் சொல்லிக் குடுத்து தான் வளர்க்கணும். அப்டிதான் நம்மளும் வளர்க்கப்பட்டுருக்கோம். அப்போ அந்த மாரி வளர்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உள்ள ஒரு விதமான ஒரு இமோஷன் வருது. அ அப்போ அந்த இமோஷன்லயே நம்ம நல்லவங்களா இருந்துறணும். அப்பதான் நம்ம வெளியில நல்லா இருக்க முடியும். அந்த இமோஷன்லயே நம்ம வந்து ஒரு குரூரமான ஒரு இமோஷன் வந்தாலே, அ ஒரு அருவருப்பான ஒரு ஒரு எண்ணம் வந்தாலே, நாமளும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெனச்சுக்கிறோம். ஸோ, அதனால என்ன பண்றோம்னா, நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம துணி அழுக்கா இருந்தா என்ன பண்ணுவோம்? தூக்கி குப்பையில போடுவோம். துவைச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி ஸோ நம்ம மனச வந்து பியூர் ஆக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள வந்து நம்ம வந்து வாசிப்போம். அ கடவுள் பக்தி, ரிலிஜியன் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்மள வந்து பண்படுத்துறதுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி நம்மள வந்து பியூரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, நம்மள பியூர் ஆக்க 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 நம்ம மனசுங்கிறது சுத்தமாக ஆக சலவை செய்யப்படும் பொழுது தான், நமக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல உணர்ச்சிகள் வரும். ஸோ, அதனால நம்ம மத்தவங்களோட வந்து சுமூகமாவும், அவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாதையில நம்ம அ பயணிக்கப்படுறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ. பட் இங்க என்ன பிரச்சனைன்னா, பகவத் ஐயா ஒருத்தவங்க தான் வந்து இந்த டிஸ்டிங்ஷன் குடுக்குறாங்க. என்னன்னா, பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இஸ் ஈவன் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் லிபரேஷன். அதாவது நம்ம மனசெல்லாம் சுத்தமான பிறகு, நம்ம புத்தியும்
இதயமும் சுத்தமான பிறகு தான் நம்மளுக்கு முக்தி, மோட்சம் அல்லது இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கடவுள நம்ம வந்து சேர முடியும். இந்த மாதிரி தான் வந்து காலங்காலமா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா, நம்மளுக்கு நம்மளோட இயல்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே குண்டாங்குப்புறையா, கசமுசாவா தான் இருக்கு. உண்மையிலே நம்ம நேர்மையா பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஆவரேஜா கொஞ்சம் நஞ்சம் நல்ல குணங்கள் தான் இருக்கே ஒழிஞ்சு, மொத்தமும் அங்க ஏதோ மாதிரி கன்னா பின்னான்னு தான் இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது, நம்ம இந்த ஒரு லாங் டெர்ம் ப்ராஜெக்ட்டாட்டம் வச்சுக்கிறோம். இத ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா எடுத்து எடுத்து சலவை பண்ணி சுத்தமாக்கி கிளீன் பண்ணுன பிறகு தான், என்னால இது வந்து சாத்தியமாக முடியும். அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு நாமே ஒரு கோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். இதுக்கு சைக்காலஜிக்கலா இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, நம்மளால அடைய முடியாத ஒண்ண வந்து நம்ம வந்து ஒரு எய்மா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால இந்த ஜென்மத்துக்குலாம் அடைய முடியாது. நம்மளால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம அதாவது ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறவங்க அந்த முயற்சியில ஈடுபடுவாங்க ஆன்மீகத்துல. பட் அக்கறை இல்லாதவங்க வந்து இது எனிவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, தான் பண்றதே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மாறவே தேவையில்ல அப்படிங்கிற மாரி. பட் இங்க என்ன உண்மைன்னா, நம்மளுடைய குணங்கள அததுவா நம்மளுக்குள்ள வர்ற எண்ணங்கள், உணர்வுகள வந்து அப்படியே ஏத்துக்கல அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விதத்துல சப்ரஸ் பண்ணுவோம், ரெப்ரஸ் பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். மாத்த தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆனா, அது எல்லாமே எப்படின்னா, ஒரு அழுக்கு மூஞ்சிக்கு வந்து மேக்கப் போடுற மாரி தான். ஸோ, நம்ம முகத்த கழுவுறது வந்து அது செய்யவே செய்யல. ஆனா, முகத்த கழுவுறோம்னு நெனச்சுட்டு தான் நம்ம அந்த மாரி மேக்கப் போட்டுட்டுருக்கோம். பட் அது எல்லாமே வந்து வெறுமனே வந்து அ ஒரு வெளி தோற்றம் தான். ஸோ, இப்போ உள்ளுக்குள்ள மாற்றம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம அத வந்து மாத்தவே முடியாது, மாத்த தேவையில்ல அப்படிங்கிறதோட, இதுதான் இருக்கு அப்படின்னு ஏத்துக்கும்போது, அந்த ஒரு இடம் குடுக்கும் பொழுது, அப்பதான் அந்த ஒரு குரூரமான, வக்கிரமான விஷயங்கள் கூட மலர்வடையுது. அப்போ பியூரிஃபிகேஷன் இஸ் நெசசரி. பியூரிஃபிகேஷன் இஸ் ஹேப்பனிங். பட் அது இயற்கையோட ஓட்டத்துல தான் அது வந்து பியூரிஃபை ஆக முடியுமே ஒழிஞ்சு, நம்ம உட்காந்து ஒண்ணொண்ணா எடுத்து பிரஷ் தேய்ச்சு கிளீன் பண்ணி ஒவ்வொரு உணர்வையோ, இதையோ வந்து மாத்த முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு மனசுக்குள்ளேருந்து வர்ற ஒரு ஒரு அந்த ஒரு உணர்வு, எமோஷன் வரும்போது, ஃபீலிங்ஸ் வரும்போது, அது இப்படி அப்படின்னு லேபிளோடலாம் வர்றது கிடையாது. அது வந்த பிறகு தான் நம்ம லேபிள் பண்றோம். நம்ம அறிவு வந்து அத வந்து தராதரம் பிரிச்சு பாக்குது. பட் உள்ளேருந்து வரும்போது அது ஒரு எனர்ஜி தான். ஒரு ஆற்றல் தான். ஸோ, நமக்கு எப்படி நம்மளுடைய அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு, நமக்கு என்ன மெமரி ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தானே. இப்ப எனக்கு வந்து ஒரு சில நாலேட்ஜ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில நாலேட்ஜ் இருக்கும். ஸோ, அந்த மனசுக்குள்ள லிமிட்டேஷன்ஸ் அந்த நாலேட்ஜோட, அந்த ஸ்டோர் ஹவுஸோட கட் அந்த லிமிட்டேஷனோட நம்ம வந்து இந்த ஃபில்டர் பண்ணி பார்க்கும் பொழுது, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அ ஒரு ஒரு ஸ்டபர்ன்னஸ் வந்துருது. நம்மளுக்கு ஒரு பிடிவாதம் வந்துருது.